எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்தினுடைய வரலாறு, அதாவது அபிஜித் நட்சத்திரம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அபிஜித் நட்சத்திரம் மகாபாரதத்தில் நான் படித்தேன். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் இருக்கு இல்லைங்களா, அவருடைய மயிலிறகு இருக்கு இல்லைங்களா, அந்த மயிலிறகுல தான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி மகாபாரதம் சொல்லுது. இந்த குருச்சேத்திர போர் தொடங்கும் போது பார்த்திங்கன்னா சகுனி சகாதேவரிடம் சொன்னாராமா, எந்த நேரத்தில் நம்ம போர் தொடங்கினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிருஷ்ண பகவான் கிட்ட போயிட்டு நீங்கள் அதை குறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. அதுக்கு குறிச்சிட்டு வாங்கன்னு துச்சாதனனை அனுப்பியிருக்காரு. அந்த ஜோதிட வல்லுநரான சகாதேவன் இருக்கிறாரு இல்லைங்களா, அவரு அவரோட எதிரி என்பதனால அந்த உண்மையெல்லாம் மறைச்சி அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுக்கும்படி அனுப்புனாங்க. இதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நேரத்தில் கௌரவர்கள் போர தொடங்கி அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என நினச்சி வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகு வச்சிருக்காரு இல்லைங்களா, அதில் மறைச்சி வச்சுட்டாரு. மறுநாள் போர் தொடங்கணுன்னு இந்த நட்சத்திரம் பலன் இல்லாமல் போயிடுச்சு. கௌரவர்கள் போரில் தோற்று போயிட்டாங்க. இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோட அந்த பாரத போரில் அவங்க தோற்று போனதுனால இந்த நட்சத்திரத்தினுடைய பெருமையை நம்ம தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால அந்த கிருஷ்ணர் அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் இந்த மயிலிறகை மறைச்சிட்டாரு. அடுத்த நாள் போய் எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட அந்த அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட மன்றாடி அந்த கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம், இது நன்மையான காரியங்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிஜித் நட்சத்திரத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதனால் இதை தேவையில்லாத கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிஜித் நட்சத்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, திரும்பவும் வச்சிருக்காரு. அதனால தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் 27 நட்சத்திரத்து கூட சேராமல் 28வது நட்சத்திரமாக நம்ம இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம வச்சுருக்கோம். இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் நடுவில் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது. இந்த அபிஜித் அப்படிங்கிறது ரொம்ப வெற்றி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகு காலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, கரிநாள், செவ்வாய், சனி அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே தேவையில்லை. எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்கும் போதும், அதாவது நம்ம இப்போ வீடு வாங்குகிறோம், அந்த ஏதாவது ஒரு சொத்து வாங்கி அதுக்கு கையெழுத்து போடுறோம், நம்ம ஏதாவது ஒரு புது வேலையில் போய் அமர்றோம், புது தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா அபிஜித் நட்சத்திரத்தில் செஞ்சாலும் சரி, அபிஜித் முகூர்த்தத்தில் செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே கொண்டு வந்திருக்காங்க. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா திருக்கண்ணாபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அந்த அபிஜித் நட்சத்திர காலம் இருக்கு இல்லைங்களா, அப்போ பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ண ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அபிஜித் நட்சத்திர காலத்துலையும் நல்ல அபிஷேகம் நடக்கும். இந்த நம்ம திருக்கண்ணாபுரம் அந்த ஊருக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்வில் ரொம்ப நல்ல வெற்றியும் மங்கள நிகழ்வும் கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே வச்சுருக்காங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை தான் வரும். அதுவும் 24 நிமிடங்கள் மட்டும்தான் வரும். இது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்தது. நாங்கள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா 10:12 10:36 வரைக்கும் காலையில் இருந்தது. நாங்கள் இன்றைக்கி அந்த குலதெய்வத்தை நினச்சி நாங்கள் வழிபட்டோம். அது எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.